மக்களுக்காக நேரங்காலம் இல்லாம அப்படின்றதுல மக்களோடைய அபிலாஷைகள் வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த நேரம் அதாவது நேரடியாக அவங்களோட தொடர்பு பண்ணி வேலை செய்யறதுன்றது ஒன்று இருக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமா அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தது போல எங்களுடைய மக்களுக்கு அது நடக்குதான்றதை நீங்க உங்களுடைய ஊடகங்கள் வாயிலாக நீங்க தொடர்ந்து மக்களுடைய அவதானத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டே இருக்கீங்க. இந்த பரத் அருள்சாமியினுடைய இடம் சரியா இருக்கா, அவருடைய நிலை சரியாக இருக்கா, இல்ல அரசியல்ல ஆக்டிவா இருக்கிறத நாங்க பல இடங்களை கண்டிருக்கிறோம். அந்த குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி பார்க்க? ஆரம்ப காலங்கள்ல மலையக மக்கள்ன்றவங்க பார்க்கப்பட்டவங்க வந்து ஒரு தொழிலாளர் சமூகம். நாங்க இப்ப தொழிலாளர் சமூகத்துல இருந்து பரிணமிச்சு நாங்க இன்னைக்கு நாட்டுல இருக்கிற 4வது மிகப்பெரிய தேசிய இனமா மாறிட்டோம். சோ அதுக்கான கொள்கையாக்கங்கள், அதுக்கான திட்டங்களை தான் நாங்க முன் வச்சுட்டு வரோம். சோ பாராளுமன்றத்துல எங்களுடைய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி மனோ கணேசன் அவர்கள், திகாம்பரம் அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க. மக்களுடைய வாக்கால டெமோக்ராட் இந்த ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை ஜனநாயக முறைக்கு அப்பால் போயிட்டு கவிழ்க்க வேண்டிய எண்ணமோ அந்த முயற்சிகள்லயோ எங்களுடைய கட்சி எந்த காரணம் கொண்டும் ஈடுபடாது. அது எங்களுடைய தலைவரும் சொல்லியிருக்கிறாரு. நாங்க வந்து இந்த இந்தியன் அரசாங்கம் தமிழ் முற்போக்கு கூட்டணி அவங்களுடைய அழைப்பின் பேர்ல வந்து 2018 நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்கள் வந்துட்டாரோ. நாங்கள் ஆல்ரெடி 4000 வீடுகள் கொடுத்துருந்தாங்க. அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிறகு இன்னொரு 10,000 வீடு கேட்டோம். அந்த 10,000 வீடை வந்து அலோகேட் பண்ணாரு 2018. அதுக்கப்புறம் 2019, 20, 21, 22 போய் 23ஆம் ஆண்டு தான் நான் திருப்பி ட்ரஸ்டோட சாமனா வந்த நேரம் நாங்கள் பாரத் லங்கா ஹவுசிங் ப்ராஜெக்ட்னு இந்த 1300 வீடுகளை தொடங்கும். ஒரு முற்போக்கான பிராந்திய கட்சியோட மக்கள் இருக்கணும்ன்றதுக்கு நாங்க வலியுறுத்துறது காரணமே இதுதான். பிராந்திய கட்சிக்கு முக்கியத்துவம் வந்து அவங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு. எங்களுடைய கட்சி எடுத்தீங்கன்னா எங்களுக்கு வாழ்விட கல்வி, வாழ்வாதார காணின்றது எங்களுடைய முதலாவது விஷயம். நீங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல 60 ரூபாயை நீங்க வரிக்கு கட்டிட்டீங்கன்னா 40 ரூபாயில வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதையும் நீங்க என்ன பண்ணிடுறீங்க? இன்கம் டாக்ஸ்னா அதுலயும் ஒரு புடுங்கன்னு பிடிக்கிறீங்க. இதே நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றதா இருந்தா அதுக்கு வந்து நீங்க வெளிநாட்டுல இருந்து, உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இந்தியால இருந்து நீங்க இறக்குமதி பண்றீங்க. ஸோ நீங்க இந்தியால இருந்து இறக்குமதி பண்றதுக்கு இங்க வந்து ஷிப்புல் அங்க நீங்க வாங்கி இங்க வந்து போட்ட அடைஞ்சோன்னே 7 மடங்கால அதுக்கு அதிகரிச்சிடும் அந்த ஒரு பிரைஸ். மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். மகுடம் டிவியினுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியினுடன் இணைந்திருக்கின்றோம். சதுரங்கம் சமகால அரசியல், நாட்டினுடைய நடப்பு விவகாரங்கள், எல்லா விடயங்களையும் பேசிக்கொண்டிருக்கிறோம். வாரம் உங்களுக்கு 2 சதுரங்கங்களாக வரும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இடையிலே வாரத்தில் ஒரு நாள். இப்படிப்பட்ட நாட்களிலே இலங்கையில் நடக்கக்கூடிய அரசியல் விவகாரங்கள், நாட்டினுடைய நிலவரங்கள், மக்களினுடைய பிரச்சனைகள், இது தொடர்பாக உரியவர்களை அழைத்து நாங்கள் பேசுவது வழக்கம். அதே போல இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். மலையக பிரச்சனைகள் சார்பாகவும், நாட்டினுடைய தற்போதைய நிகழ்ச்சி நிரல் தொடர்பாகவும், நாட்டினுடைய பொருளாதார விடயங்கள் தொடர்பாகவும், ஏன் அங்கங்கே பல பாலியல் சேட்டைகள், சீண்டைகள், ஊழல்கள் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரசு தரப்பிலே இது எதுவும் நடக்காதது போன்று ஒரு மாயை தோற்றுவித்திருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு கூட இருக்கிறது. இதுகள் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் இன்றைய தினம் அழைத்திருக்கின்றோம் எங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சிக்காக ஜனநாயக மக்கள் முன்னணியினுடைய பிரதி தலைவர், சட்டத்தரணி, கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கண்டி மாவட்டத்திலே போட்டியிட்ட ஒரு வேட்பாளர், இப்பொழுது முழுநேர அரசியலில் இருக்கக்கூடியவர். இதற்கு முன்னர் ஒரு கட்சியினுடைய முக்கியமான பதவியில் இருந்து பிறகு ஜனநாயக மக்கள் முன்னணியில் இணைந்து அந்த கட்சியிலே தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளை மக்களுக்காக முன்னெடுத்து கொண்டிருப்பவர் இவர்தான் பரத் அருள்சாமி அவர்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக அழைத்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் சேகோ, ரொம்ப சந்தோஷம் இணைஞ்சிருக்கு. சொல்லுங்க, எப்படி போகுது உங்களுடைய இந்த அரசியல்? நான் நினைக்கிறேன் நீங்க இந்த கட்சிக்குள்ள வந்ததுக்கு பிறகு முதல் நிகழ்ச்சியை நாங்க பண்றோம், நான் உங்களோட பண்ற முதல் நிகழ்ச்சி. எப்படி பரத் இந்த உங்களுடைய அரசியல் பயணங்கள் போய்கொண்டிருக்கு? சேகோ, முதலாவதாக ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது. அதே நேரம் அரசியல் பயணம்ன்றது வந்து ஒரு 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 அதில் முழு நேரம் பார்ட் டைம் அப்படின்னு இல்லை.
ஏன்னா அரசியல்ன்ற சேவைன்னு வர நேரம் அது முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. ஸோ ஆகவே சில பேர் அது சொல்லிக்குவாங்க, அது பார்ட் டைமாக செய்கிறோம், ஃபுல் டைமாக செய்கிறோம். பட் பாலிட்டிக்ஸ்னு வந்தால் அதனுடைய சேவை வந்து இந்த நேரமும் நாங்கள் எப்பயுமே அதில் ஒரு இன்வால்வ்மெண்ட்டோடு இருக்கணுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. மக்களுக்காக நேரங்காலம் இல்லாமல் அப்படின்றது இல்லை, மக்களுடைய அபிலாஷைகள் வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த நேரம் அதாவது நேரடியாக அவங்களோட தொடர்பு பண்ணி வேலை செய்கிறதுன்றது ஒன்று இருக்குது. அவங்களை சார்ந்து சில வேலை திட்டங்களை நாங்கள் அவங்களோட நேரடியாக இல்லாமலையும் செய்கிறது ஒன்று இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கட்சி சார்ந்து மக்கள் சார்ந்து என்னுடைய மாவட்டம் சார்ந்து பல நிகழ்ச்சி நிரல்களை நாங்கள் செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம். கடந்த தேர்தலையும் என் மேலே அதிகளவான நம்பிக்கை வச்சு மக்கள் எனக்கு வாக்களிச்சிருந்தாங்க. ஸோ ஆனால் அதே நேரம் தற்போதைய அரசாங்கத்துக்கு அவங்களுடைய கிளியர் மேண்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த ஒரு 2 வருட காலம் வந்து நிச்சயமாக இந்த அரசாங்கத்தை வந்து குறை கூறுறதை தாண்டி அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்துருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தது போல் எங்களுடைய மக்களுக்கு அது நடக்குதான்றதை நீங்கள் உங்களுடைய ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் தொடர்ந்து மக்களுடைய அவதானத்தை கொண்டுட்டு வந்துட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு இடையில ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் இப்போ உங்களுடைய அரசியல் சேவைகளை பற்றி பேசுகிறீங்க இல்லையா? இப்போது இது ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு குற்றச்சாட்டு. இப்போ பரத் அருள்சாமி வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வர நேரம் கேட்ட பரவாயில்ல தானே? ஓகே. இப்போ பரத் அருள்சாமி வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வார நேரம் பரத் அருள்சாமியினுடைய அரசியல் பயணம் முடிஞ்சிச்சின்னு சில விமர்சனங்கள் எழுந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது நிறைய சமூக வலைத்தளங்களை வந்து குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாங்க. இல்லை அவங்களுடைய ஆதங்கங்களை சொன்னாங்களா, இல்லை விமர்சனங்களை சொன்னாங்க. இதை ஏற்றுக்கொள்கிற பக்கம் நம்மளுக்கு இருக்கு. ஆனால் இப்படியான குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஒரு பெரிய கட்சியிலேருந்து வந்தீங்க, பழம்பெரும் கட்சியிலேருந்து வந்தீங்க, இப்படி ஒரு கட்சியில் இணையறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு உண்மையிலுமே பரத் அருள்சாமியினுடைய இடம் சரியா இருக்கா, அவருடைய நிலை சரியாக இருக்கா, இல்லை அரசியலில் ஆக்டிவாக இருக்கிறத நாங்கள் பல இடங்களை கண்டிருக்கிறோம். அந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் இப்போது ஒரு கட்சியினுடைய கொள்கைன்றதை தாண்டி ஒரு மாவட்ட ரீதியான ஒரு அரசியல் செய்கிற நேரம் அந்த மாவட்ட மக்களுடைய பிரதிபலிப்பு தான் எங்களுடைய பிரதிபலிப்பாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்க போனீங்கன்னா நான் ஒரு சின்ன கம்பேரிஷன் ஒன்று பாருறேன். இப்போ தமிழ்நாடுல வந்து ஆரம்ப காலங்களில் விஜயால் வெத்தவே முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாம் நிறைய பேர் வந்து இப்போ இது நம்ம ஸ்ரீலங்காலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி என்பிபியால் வின் பண்ண முடியாதுன்னு ஆரம்ப கட்டத்தில் சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து விஜயால் வின் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மக்கள், இளைஞர்கள், பெண்களுடைய எதிர்பார்ப்பு வந்து வித்தியாசமாக. அதே மாதிரி தான் என்னோட இதுலேயும் நான் வந்து மக்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்த கண்டி மாவட்டத்தில் கொண்டு வந்து சேர்த்து நான் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ பிரதேச சபை உறுப்பினரோ மாகாண சபை உறுப்பினரோ கிடையாது. எனக்கு கிடைக்கப்பட்ட சில பொறுப்புகள் மூலமா அங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து 10 வருஷமா இருந்து செய்த வேலை திட்டங்களை விட அதிகமான வேலை திட்டங்களை நாங்கள் மக்களுக்கு கொண்டு போயிட்டு சேர்த்தோம். அதில் வந்து வீடமைப்பு திட்டமாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கட்டும். ஏன் நீங்கள் முஸ்லீம் சமூகத்துக்கே நான் ஒரு பாடசாலை ஒன்று கட்டி கொடுத்துருந்தேன் கட்டுக்கோஸ்டோட்டில். ஸோ இவ்வாறான பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துட்டு போனோம். அதனால தான் நீங்கள் சொன்ன அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் நான் சில முடிவுகள் எடுத்த பிறகு இதோட கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாலும் அதோட ஒரு மேல்படிக்கு வந்து மக்கள் என்னோட இருக்காங்க. ஸோ அதனால மக்கள் இருக்கிற யாராலையுமே வந்து எந்த விதமான ஒரு வேற சக்தி, மக்கள் சக்திக்கு முன்னாடி வேற எந்த சக்தியுமே பெருசு கிடையாது. ஸோ அதனால நாங்கள் சபாய்பாயிட்டு போயிட்டு இருக்கோம். அதே நேரம் இப்போ தலைவர் மனோ கணேசன் அவர்கள் தலைமையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியோடாகவும் ஜனநாயக மக்கள் முன்னணியோடாகவும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான மக்கள் சார்ந்த நலவிடயங்களை, அதாவது அவங்களுடைய கொள்கையாக்கத்தை, இப்போ நாங்கள் அடிக்கடி நாங்கள் கொண்டு வர ஸ்லோகன் என்னன்னா, செகு ஆரம்ப காலங்களில் மலையக மக்கள்ன்றவங்க பார்க்கப்பட்டவங்க வந்து ஒரு தொழிலாளர் சமூகமா, நாங்க இப்போ தொழிலாளர் சமூகத்துல இருந்து பரிணமிச்சு நாங்க இன்னைக்கு நாட்டில் இருக்கிற 4வது மிகப்பெரிய தேசிய இனமா மாறிட்டோம். ஸோ அதுக்கான கொள்கையாக்கங்கள், அதுக்கான திட்டங்களை தான் நாங்கள் முன் வச்சுட்டு வரோம். ஸோ பாராளுமன்றத்தில் எங்களுடைய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி மனோ கணேசன் அவர்கள், திகாம்பரம் அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு நாங்க வந்து ஒரு பாலிசி ஆண்டர்ப்ரூனரா அவங்க கொண்டு வர வேண்டிய கொள்கையாக்கங்கள், அவங்களுக்கு மக்களுடைய அபிலாஷைகள், இது எல்லாத்தையுமே நாங்கள் அவங்கள்ட்ட கொண்டு வரோம். ஸோ நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தாலும் நாங்கள் ஒரு தனித்துவமான இந்திய வம்சாவளி மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சியாக புரட்சிகரமான திட்டங்கள் பலதை நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோம். இப்போ இந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்து நாங்கள் 2 வருஷம் காலக்கெடு கொடுத்தோம்னு சொல்லி நிறைய இந்த இதே இடத்துல வச்சு நிறைய எதிரணியினர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஆளும் தரப்பில் கூட நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு, நீங்கள் கொடுத்த காலக்கெடுவில் அல்லது எதிரணியாக நம்ம எதுவும் குழப்பக்கூடாது, நம்ம அவங்கள முன்னுக்கு கொண்டு வந்து அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றதை அவதானிப்போம் என்று சொல்கிற ஒரு நிலையிலேயே இருந்திருப்பீங்க. அதுக்கான காலக்கெடு விதிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய போக்க நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? உண்மைக்குமே முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வாக்கால டெமோக்ராட்ஸ் இந்த ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை ஜனநாயக முறைக்கு அப்பால் போயிட்டு கவிழ்க்க வேண்டிய எண்ணமோ அந்த முயற்சிகள்லையோ எங்களுடைய கட்சி எந்த காரணம் கொண்டும் ஈடுபடாது. அது எங்களுடைய தலைவரும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நாங்க ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்கட்சியாக, ஒரு தனித்துவமான கட்சியாக இந்த அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றத்துக்கான விடயதானங்களுக்கு நாங்க முழுமையான ஆதரவு. ஒரு உதாரணம் தான், இந்த பட்ஜெட் அலோகேஷன் மூலமா வேதன அதிகரிப்பு தோட்ட தொழிலாளர்கள் கொடுத்த நேரம் அதுக்கு நாங்க எதிர்கட்சியில தான் இருந்தோம். ஆனா எங்களுடைய கட்சியில் உள்ள 3 அங்கத்தவர்களும் முழுமையான ஆதரவை அளிச்சாங்க. அதுக்குள்ள பெரிய ரெபர்கஷன்ஸ் எதிரணியில இருந்துருந்துச்சு. ஆனாலும் நாங்க நல்ல விஷயங்களை கட்டாயமா தட்டி கொடுத்து பாராட்டோம். ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்களுடைய எதிர்பார்ப்புன்றது, நாங்க கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள், மலையக மக்கள்ன்றது, இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள்ன்றது 15 லட்சம் பேர். இந்த தொழிலாளர்கள்ன்றது வந்து அதுல ஒரு 10% கூட கிடையாது, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இதை மட்டும் அடிப்படையா வச்சு எங்களுடைய மக்களுடைய பல விஷயங்களை வந்து நம்ம கீழே போட்டுறக்கூடாது. எங்களுக்கு வீடு உரிமைன்னு ஒன்று தேவை, காணி உரிமைன்றது ஒன்று தேவை, எங்களுடைய தேசிய பொருளாதாரத்திலையும் தேசிய நீரோட்டத்திலையும் நாங்கள் இணையன்றது தேவை, எங்களுடைய கல்வி அபிவிருத்தி தேவை. ஸோ பல வேலை திட்டங்கள் இருக்கு. ஸோ இதை அரசாங்கம் ஒரு தனி கொள்கை பிரகடனமா ஹட்டன் பிரகடனம் சொல்லி ஒண்ணுல கொண்டு வந்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா இன்றைக்கு வரைக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி 2 வருஷம் ஆக போகுது, அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவுமே அரசு தரப்புல இருந்து எடுப்படல. நான் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களை நான் இதுல குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் அதுக்கான எத்தனைப்புகளுக்கான வழிவகுப்புகளை செய்யறாங்க. இப்போ அவரோட தலைமையில தான் கொள்கை பிரகடனம் வெளியில வந்துச்சு. அவருடைய மேனிஃபெஸ்டோ, அவருடைய விஞ்ஞாபனம் தான் அங்க வந்திருக்கு. அப்போ அவங்க வந்து அது ஒரு தனி கேட்டகரியா தான் வெளியிட்டாங்க. வந்து ஹெட்டன்ல வந்து ஹெட்டன் பிரகடனம் சொல்லி நாங்க இதை தரம் அதை தரம் அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம். அப்ப ஏன் ஜனாதிபதிக்கு பொறுப்பு? முக்கியமானது காரணம் என்னன்னா, இப்போ இந்த அரசனுடைய தலைவரா அவர் செயல்பாடுகளை செஞ்சுட்டு போறாங்க. அதுக்கு ஒரு கேபினெட், மக்கள் பிரதிநிதிகள்ன்ற ஒரு மெஜாரிட்டி வேவ்ல 3/2 பெரும்பான்மையோட அவருடைய எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச் வந்தாங்க. அதாவது லெஜிஸ்லேச்சர், பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டுச்சு, அதனுடைய கேபினெட், டெபுட்டி மினிஸ்டர்ஸ் வந்தாங்க. பட் எங்களுடைய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற, எங்களுடைய அரசாங்கத்துல அங்கம் வைக்கிற எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் ஒரு நேர்படமான ஒரு விஷயங்களை வந்து செய்யறாங்களான்றது கேள்விக்குறி. அதனாலதான் நாங்க ஜனாதிபதியை பார்த்து, தமிழ் முற்போக்கு கூட்டணி ஜனாதிபதியை பார்த்து, இந்த விஷயங்களை நீங்க செய்யுங்க, இது ஏற்கனவே நீங்க அட்டன் பிரகடனத்துல சொல்லியிருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு இதை செய்ய தெரிய மாட்டேங்குது, இன்னும் காணி உரிமைக்கான விஷயங்கள் கொடுக்கப்படல, டித்வா பாதிச்சு இப்ப 6 மாசம் நடக்க போகுது, இன்னும் என்னுடைய கண்டி மாவட்டத்துல நாவலப்பட்டிய, நெல்லம்ப, கலஹா, பன்வில, உடுதும்புற போன்ற பகுதியில் இன்னும் தற்காலிக இடங்களையும் இல்லாட்டி பாதிக்கப்பட்ட இடங்களையோ தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் நிலம் கொடுக்கப்படல. நீங்க என்னடானா போயிட்டு இன்னும் கம்பெனிக்காரவங்கள்ட்ட நிலம் கேட்டுக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு காலம் கூட அவசர கால சட்டத்தை வந்து அவர் அறிவிச்சிருந்தாங்க. அவசர கால சட்டத்துல ரெகுலேஷன் 8ல வந்து அரசாங்கம் வந்து காணிகளை கையகப்படுத்த முடியும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அவங்க செய்யலையா இருந்தா, முதலாவது வந்து எங்களுடைய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற அரசு தரப்பினர் வந்து பொறுப்பு கூறணும்.
அந்த பொறுப்பு கூறலின் ஊடாக இது அவ்வளோத்தையும் இப்ப மக்கள் வந்து இந்த நபர்ன்றதுக்காக ஓட் பண்ணல, நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப எனக்கு பாரத் அருள்சாமி அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்களிச்சாங்க. அதே நேரம் தலைவர் மனோ கணேசன் அவர்கள்னு வாக்களிச்சாங்க. ஆனா எங்களை சார்ந்த இப்ப திகாம்பரம் அவர்களுக்குன்னு வாக்களிச்சாங்க. பட் அரசாங்க தரப்புல இருந்து வந்தவங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாம அனுராக் குமார் திசாநாயக்கான்ற நம்பிக்கையில வந்து அடிச்சாங்க. சோ இப்போ அவருக்கு வந்து இப்ப இந்த 2 வருஷம் பீரியட் முடிகிற நேரம் அவருக்கு அந்த பொறுப்பு குரல் வரும். இப்ப நாங்க இதுவரைக்கும் எந்த காரணம் கொண்டும் அவர்களுடைய திட்டங்களை நாங்க விமர்சிக்கவே இல்லை. அவங்க ஆஃப் ட்ராக்ல போற நேரம் அந்த ஆஃப் ட்ராக்ல போற விஷயங்களை வந்து அழுத்தி சொன்னோம். தித்வாவா இருக்கட்டும், இல்லாட்டி பொருளாதார காரணிகளா இருக்கட்டும், இல்லாட்டி ஆரம்பங்கள்ல வந்த US அந்த டாரிஃபா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து நாங்க ஆரம்பத்துல இருந்து அழுத்தம் கொடுத்துட்டே வரோம். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து டே டு டே வந்து ரொம்ப 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 ஒரு இஷ்யூவா போறனால இந்த யாரு மலையக பிரதிநிதிகள் மேலேயோ இல்லாட்டி அரசாங்கம் மேலேயோ எடுக்கப்படுற இதே விமர்சனம் இந்த 2 வருடத்துக்கு பிறகு மக்கள் அதீதமா நம்புற ஜனாதிபதி மேலையும் ஃபோக்கஸ் ஆகுன்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்ப ஏன் இப்ப உங்களுக்கு தெரியும், நல்லாட்சி அரசாங்கத்துல 7 பர்ச்சஸ் காணின்ற ஒரு விவகாரத்தை வந்து முற்போக்கு கூட்டணி கொண்டு வந்துச்சு. அதே போல சில பிரதேச சபைகளை கூட உடைச்சி உருவாக்கி மலையக மக்களுக்காக கொடுத்தாங்க. இன்னைக்கு அதுல பல பிரதேச சபைகள் வந்து செயற்பாடு இல்லாம இருக்கு. சில இடங்கள்ல அந்த பிரதேச சபைகளை மூவ் பண்ணி சம்பந்தமே இல்லாம இன்னொரு இடத்துல வைக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கு. இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சில நாங்க ஊடகங்கள் வாயிலா சில செய்திகளை பேசினாலும் பேசாட்டி எல்லாம் அவதானிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த சிக்கல் இப்போ 7 பர்ச்சஸ் காணி அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் கேட்கிறேன், உங்களோட தலைவரையும் கேட்டிருக்கிறேன், ஆளும் தரப்புல இருக்கக்கூடிய பிரதி அமைச்சர் பிரதீப் கிட்ட கேட்டிருக்கிறேன், மலையகத்துல இருந்து இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல போயிட்டு இருக்கிற ராமலிங்கத்துக்கிட்ட கேட்டிருக்கிறேன், எல்லாத்துக்கிட்டையும் கேட்டிருக்கேன். ஆனா இப்ப இந்த அவங்க கொண்டு வந்த திட்டம்ன்றதுனால பின் வாங்குறாங்களே, இல்லை 7 பர்ச்சஸ் காணியோ 10 பர்ச்சஸ் காணியோ விடுங்க. இப்போ காணின்னு ஒன்று இருந்தா இல்லையா, அங்கே வந்து வீடுன்னு ஒன்று நிரந்தரமாக வரும். கம்பெனி கீழே இருக்கிற காணியில் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வீட்டு உரிமையே வரும். அரசாங்கம் ஒரு நாடகமாடி இருந்துச்சு கடந்த காலங்கள்ல, வீட்டுரிமை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்ற பெரிய ஒரு இவெண்ட் ஒன்று வச்சு அது செஞ்சிருந்தாங்க. அதை நானே போயிட்டு கேட்டு ராமலிங்கம் அமைச்சிட்டேன், நீங்க கொடுத்தது வீட்டுரிமை பத்திரமா இல்ல சான்றிதழ் பத்திரமா, அதுக்கு பதில் சொல்லுங்க. பத்திரத்தை கையில வச்சுட்டு கேட்டிருந்தோம். அவங்களுக்கு அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியல. எங்க சிக்கல் இருக்குன்னு சொல்றேன். இப்ப 200 வருடம் நம்ம பேசுறப்ப நானும் ஒரு மலையகத்தான், நானும் என்னோட தாத்தா வந்து தோட்டக்காரன் காவக்காரன். அப்ப நானும் அந்த வம்சாவளியில நம்ம மதத்தை விட்டுருங்க, மொழியால் இணைந்து. ஆனா இங்க இப்ப நிறைய ரத்னபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையக மக்களை கூட நிறைய பேர் கணக்கு எடுக்கிறது இல்லை. ஆனாலும் சிக்கல் இருக்கு. இது ஏன் நடைமுறையில வருது இல்ல? இது ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின். ஆரம்பங்கள்ல நான் வந்து பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தினுடைய தலைவராக இருக்கிற தான் நாங்கள் வந்து இந்த இந்தியன் அரசாங்கம் தமிழ் முற்போக்கு கூட்டணி அவங்களுடைய அழைப்பின் பேரில் வந்து 2018 நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்கள் வந்துட்டாரோ, நாங்கள் ஆல்ரெடி 4000 வீடுகள் கொடுத்துருந்தாங்க. அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிறகு இன்னொரு 10,000 வீடு கேட்டோம். அந்த 10,000 வீடை வந்து அலோகேட் பண்ணார் 2018. அதுக்கப்புறம் 2019, 20, 21, 22 போய் 23ஆம் ஆண்டு தான் நான் திருப்பி ட்ரஸ்டோட சாமனா வந்த நேரம் நாங்கள் பாரத் லங்கா ஹவுசிங் ப்ராஜெக்ட்னு இந்த 1300 வீடுகளை தொடங்கணும். ஸோ அந்த நேரம் நாங்கள் கொள்கையை உருவாக்கும் கொண்டோம். மறைந்த தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் ஐயா இருக்கிற நேரம் இந்த 7 பர்ச்சஸை வந்து 10 பர்ச்சஸ் ஆக்கணும்னு. ஸோ அதுக்கான கொள்கையாக்கங்கள்லாம் உருவாக்கி நாங்கள் 10 பர்ச்சஸ்ன்ற அடிப்படையில் தான் இந்த 1300 வீடுகளை ஆரம்பித்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 1300 வீடுகள் ஆரம்பிச்சது மட்டும்தான் இன்னும் கட்டுமான பணியில இருக்கு. 3 வருஷமா கட்டுமான பணியில இருக்கு. 2023 ஆரம்பிச்ச திட்டம் 2024 இன்னும் கட்டுமானத்துல இருக்கு. அது வேலை நடக்குதா? இல்ல, நடந்துட்டு இருக்கு. அது ஏதோ நம்ம ஆரம்பிச்சனால அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா அதை தாண்டி இந்திய அரசாங்கத்தோட இன்னும் அந்த வீட்டு திட்டம், அதே நேரம் இன்னும் நம்மளுடைய மக்களுக்கு 3.5 பில்லியன் வந்து 200 வருஷத்துக்காக கொடுத்தாங்க. அதன் மூலமா அமைகிற திட்டங்கள் இது எதுவுமே ஒரு செயல் வடிவத்துக்கு வரல. நீங்க கேட்ட ஃபண்டமெண்டல் கொஸ்டினுக்கு வர, அதாவது இந்த காணி உரிமைன்றதுல என்ன சிக்கல் அப்படி சிக்குனப்போ இப்போ மலையகத்துக்கு 1,57,000 தனி வீடுகள் வந்து இம்மீடியட்டா தேவை. அதாவது ரொம்ப ரொம்ப பேட் ஷேப்ல இருக்க லைன் வீடுகளை இல்லாமக்கி அவங்களுக்கு தனி வீடுகள் கொடுக்கறது. அதே நேரம் வெவ்வேறு காலகட்டங்கள்ல
அதாவது 1990கள்ல இருந்து வெவ்வேறு காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட மலையக பகுதியில் 65,000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. ஆனா அதுகளில் 199% வீடுகளுக்கு வந்து காணி உரிமை பத்திரம் கிடையாது. அப்ப அதனால தான் 2021ஆம் ஆண்டு நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அப்போ இருக்கிற அமைச்சர் மூலமா கதைச்சு நான் ஆரம்பிச்சோம். இந்த 1000 காணி உரிமை பத்திரம் கொடுக்குற ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அதன் மூலமா நாங்க இதுல இருக்க லீகல் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது இப்போ இந்த காணி உடைய ஓனர்ஷிப் வந்து யாருக்கிட்ட இருக்கு, அது வந்து காணி அமைச்சுக்கிட்ட இருக்கா, எல்ஆர்சி கிட்ட இருக்கா, ஜேடிபி கிட்ட இருக்கா, எஸ்எல்எஸ்பிசி கிட்ட இருக்கா, ரைட், இந்த பிளான்டேஷன் கம்பெனி கிட்ட இருக்குன்னா அது யார் மூலமா அதை வந்து வெஸ்ட் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்சிட்டி ஒன்று இருந்துச்சு. கௌரவ திகாம்பரம் அவர்கள் 2018ஆம் ஆண்டு பொகோந்தலா பகுதியில் வந்து ஒரு முதல் கட்டமாக இந்த காணி விக்குணம் கருணையான முதலாவது காணி உறுதி பத்திரங்கள் அவர் கொடுத்தார். அதையும் வந்து அப்போ இருக்கிற பொகோந்தலா பிளான்டேஷன் வந்து கேஸ் எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் இல்லாமக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு திட்டம் ஒன்று ஆரம்பித்தோம். ஆனால் அப்போ அதில் வந்து 1000 வீடுனா அங்கே 1000 காணிகள்னா நுவரெலியா மாவட்டம், மாத்தளை மாவட்டம், கண்டி மாவட்டம். அப்போ அதில் செஞ்ச அந்த காணி உறுதி பத்திரங்களை அந்த காம்ப்ளெக்சிட்டியை இல்லாமாக்கி அதுக்கான திட்ட வரைப்புகளை அழகாக செஞ்சு தமிழ் முற்போக்கு கூட்டணியால் உருவாக்கப்பட்ட பெருந்தோட்ட அதிகார சபையினூடாக, புதிய கிராமங்கள் அபிவிருத்தி சபையினூடாக நாங்கள் வந்து இந்த காணி உறுதி பத்திரத்தை எல்ஆர்சி மூலமாக விக்குணும் கரணைன்னு சொல்லி ஒரிஜினல் டீட், அதாவது ஒரு டீடை நீங்கள் பேங்க்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ முடியக்கூடிய ஒரு ஒரிஜினல் டீடை வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த நாங்கள் செஞ்ச அந்த திட்டத்தோட தான் அந்த விஷயங்கள் அப்படியே இருக்கு. அதுக்கு மேலதுக்கு நான் இப்போ என்னுடைய மாவட்டத்தில் ஏன் நம்ம மக்கள் இருக்காங்க தானே, அவங்களுக்கு ஒரு 210 பேருக்கு செஞ்சேன், அது கூட இன்னும் கொடுப்படுற ரைட்டா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எவ்வளோத்துக்கும் நீங்கள் கேட்டது எங்கன்னு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்க தானே. இதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் பிரச்சனை என்னன்னா செகு, பொலிட்டிக்கல் வில்லுன்னுவாங்க. அதாவது அரசியல் ரீதியா இதை செய்யணுன்ற ஒரு எத்தனிப்பு இல்லாட்டி ஈடுபாடு. இந்த பொலிட்டிக்கல் வில் வந்து இந்த அரசாங்கத்தில் இருக்கிற தமிழ் பிரதிநிதிகள்கிட்டயோ இல்லாட்டி ஒட்டுமொத்த அரசாங்கத்திட்டயோ இல்லை. பெரிய அதிகாரமே கையில் இருக்கு. இப்போ நாட்டில் வந்து அருள்சாமி, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேயிலை தோட்டங்கள் இல்லாத பக்கங்களில் தரிசு நிலங்கள் எவ்வளவோ இருக்குது, எத்தனையோ ஏக்கர் கணக்கில் இருக்குது. நம்ம கொடுக்க போகிறது 10 பேச்சஸோ 7 பேச்சஸோ தான் கொடுக்க போகிறோம். நம்ம இந்த தரிசு நிலங்களை கவர் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இல்லையா? இப்போ அதாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் இந்த இனவாதமாக கதைக்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காங்க. இந்த சிங்கள ஏகாதிபத்தியம் அது இனவாதம் இல்லை, அது இருக்கு, அது ஒரு எக்ஸ்ட்ரீமிசம். அந்த எக்ஸ்ட்ரீமிசமோட ஐடியாலஜி என்னன்னா, தமிழ் மக்களுக்கு நீங்க காணி கொடுத்துட்டீங்கன்னா பெருந்தோட்டத்தில் இருக்க காணிகள்லாம் இல்லாம போயிடும். இப்போ நான் சொன்ன இந்த 1,57,000 பேருக்கும் காணி கொடுத்து, நான் சொன்ன இந்த 65,000 70,000 பேருக்கும் காணி உறுதி பத்திரம்லாம் கொடுக்கறதா இருந்தா கூட நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ஹெக்டேர், நான் வந்து சொல்லல விவசாய நிலம் வந்து 6 லட்சம் ஹெக்டேர், அல்ல தேயிலை தோட்டத்தோட சம்பந்தப்பட்டது 2 லட்சம் ஹெக்டேர். அந்த 2 லட்சம் ஹெக்டேர்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5% தான் இந்த டோட்டல் இதுக்குமே போகும். ஆனா கிட்டத்தட்ட 18% வேற விஷயங்களுக்காக, ஒரு கிராமம் உருவாகிறதுக்கு, ஸ்டேட் ப்ராஜெக்டுக்கு, அது இதுக்குன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு போன கிழமை இந்த விளை நிலம் இல்லாத தரிசு நிலங்கள் எல்லாம் வந்து பிரைவேட் செக்டர் கொடுக்குறோன்னு டெண்டர் ஒன்று கால் பண்ணியிருக்காங்க. இப்ப நாங்க அடுத்த கிழமை நாங்க ஆரம்பிக்க போறோம். எங்களுடைய மக்களுக்கு இந்த காணிகள்லாம் கொடுக்காம அரசாங்கம் இப்ப ஒரு இது ஒன்று எடுத்துன்னா நாடு தழுவிய ரீதியோ ஒரு போராட்டம் ஒன்று நாங்க செய்யறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க சொல்லல பிரைவேட்டைஸ் பண்ணுங்க, பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்களுக்கு அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நாடு பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி அடைகிறது எங்களுக்கு நல்லது. ஏன்னா எங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், எங்களுடைய வாழ்க்கை முறை மாறும். நான் சொன்ன மாதிரி நாங்க இப்ப தொழிலாளர் சமூகம் மட்டும் கிடையாது, நாங்க இப்போ ஒரு பொருளாதார ரீதியா வளர்ந்து வர சமுதாயமா மாறிட்டு வரோம். சோ நாடு பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி அடைகிற நேரம் அது எங்களுக்கு நல்லதுதான். ஆனா நாங்களே இங்க வந்து எஜ்ஜில் தொத்திட்டு இருக்க நேரம் மத்தவங்க ஒருத்தவங்களை வந்து அவங்கள பெனிஃபிட் எடுக்க விடுறதுன்னா, இந்த அரசாங்கத்தினுடைய அந்த நான் சொல்ற அந்த லெனினிசம், மார்க்சிசம், சோசியலிசம், கம்யூனிசம் கோட்பாடுகள்லாம் வெறும் புத்தக அளவுல தான் இருக்கு. ஏன்னா கிளாஸ் வைஸ் இருக்கா. இப்ப அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப
இந்த மார்க்சிசம் லெனினிசம் இந்த கம்யூனிசம்லாம் வகுப்பு ரீதியான தானே இந்த கிளாஸ் இல்லாம போறதுன்றது தானே அதோட முக்கியமான. மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா அந்த தொழிலாளித்துவம் முதலாளித்துவம் அப்படின்ற அந்த அப்ப அவங்க யாருக்கு உதவி செஞ்சிருக்கணும்? அந்த வகுப்பு ரீதியா கீழே பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அதை தாண்டி இப்ப யாருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? முதலாளித்துவத்துக்கு தான் உதவி செஞ்சுருக்காங்க. சோ எங்களுடைய எல்லாம் முதலாளித்துவம் உள்ள ஒரு அரசா தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்காங்க. அதுதான் என்னுடைய டேக். சோ என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேள்விக்கு ப்ரிசைஸா பதில் சொல்லணும்னா பொலிட்டிக்கல் வில், அந்த பொலிட்டிக்கல் வில் இல்லாத ஒரு இடத்துல எந்த விதமான ஒரு ப்ரோக்ரெசிவ்னஸ் இருந்தாலும் அதை செய்ய முடியாது. ஆனா சபையில பாரிய கூச்சல் குழப்பங்கள் எல்லாம் விடுறாங்க. நாங்க செய்யறோம், 200 ரூபா கொடுத்தது என்னமோ சாதனையா நினைக்கிறாங்க. ஆனா 200 ரூபா இன்னைக்கு போதுமா? இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கும் இன்னைக்கு இருக்கிற விலையேற்றத்திற்கும் இப்ப இந்த நாள் பால்மாவோட விலை 50 ரூபாவா போன லாஸ்ட் வீக் கூட்டியிருந்தாங்க. இப்போது எரிபொருள் விலை அதிகரிக்குமா இல்லையான்ற சந்தேகம் ஒரு பக்கம் இருக்குது. காலையில் நைட் தூங்கி காலையில் எந்திரிக்கிற நேரம் அது உயர்ந்திருக்கு. நம்ம மக்கள் சாப்பிட்ற கோதுமை கூட அண்மையில் கூட்டியிருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முதல்ல கூட்டியிருந்தாங்க. இப்போது மண்ணெண்ணெய் விலை இப்போ லாஸ்ட் கடந்த எரிபொருள் விலை அதிகரிப்பில் மண்ணெண்ணெய் பற்ற வைக்கிறவங்க தான். அப்போ அந்த மாதிரியான நிலைமைகளை இப்போ இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மலையக பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், இல்லை அமைச்சராக இருக்கக்கூடியவராக இருக்கட்டும், பிரதி அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், இல்லை நாங்கள் எல்லாரும் செய்கிறோம், இனி நாங்கள் தான் அவங்க பிரதிநிதி அப்படின்னு சொல்லி மாறு தட்டி கொள்கிறாங்களே. இப்போ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சரி, நான் அவங்கள்ட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம், வேதனம் கூட்டினது நல்ல விஷயம், அதை பாராட்டுறோம், அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். இதை தாண்டி என்ன பண்ணீங்க? ஏதாச்சும் ஒரு விஷயம் இதை தாண்டி அப்போ வேதனம் கூட்டுறதுன்றது நான் அதுலேயும் உள்ளதை சொல்லிடுறேன், டெக்னிக்காலிட்டியை. நீங்கள் அதை கேட்டதுனால அவங்க சாதனை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறனால அவங்க சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா சகு, முதலாவது 2023ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கிற நேரம் தான் இந்த 1700 ரூபான சம்பள விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இப்போ ஆரம்ப காலங்களில் அதனுடைய ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையில் நானும் அதில் கலந்துட்டு இருந்தேன். ஸோ கம்பெனிஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு இந்த 2 வருஷத்துக்கு ஒருக்க இந்த சம்பள உயர்வெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது, நாங்கள் வேற ஒரு மாடலுக்கு போகணும், நாங்கள் ஒரு 5 வருஷ பேக்கேஜுக்கு போவோம் அப்படின்னு. அப்போ அந்த 5 வருஷ பேக்கேஜில் எப்படின்னா 1350 ரூபா, 1550 ரூபா, 1750 ரூபா, இப்படி ஒரு பேக்கேஜில் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது அந்த ஏற்கனவே சொன்னதை தான் அவங்க கம்பெனி சைட்லேருந்து செஞ்சுட்டு போகிறாங்களே தாண்டி கவர்மெண்ட் சைட்ல இருந்து செஞ்ச இனிஷியேட்டிவ் 200 ரூபா கொடுத்தது அது பெரிய விஷயம். ஏன்னா இலங்கை வரலாறுல அவங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு பிரைவேட் செக்டருக்கும் அது ஸ்பெஷலாக எங்களுடைய மக்களுக்கு அது கொடுத்தது கிடையாது, நல்ல விஷயம். ஆனால் இதை நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி எங்களுடைய 15 லட்சம் பேருக்கு இதை தாண்டி பெரிய விஷயங்கள் இருக்கு. கிராம சேவக பிரிவுகள் உருவாக்கணும், அரசு சேவையில் உள்வாங்கணும், எங்களுக்கு முன்ன இந்த டித்வா இந்த மாதிரி காணி உரிமை வீடு உரிமை விஷயங்கள்ல பாதுகாக்கணும், எங்களுடைய தொழில்களை பாதுகாக்கணும். இன்னும் தொழில் சட்டத்துல மாற்றம் கொண்டு வராதனால பலர் எங்களுடைய பிரதேசங்கள்ல இருந்து கொழும்பு நகர்ப்புறங்கள்ல வேலை செய்யறாங்க, அவங்களுடைய தொழில் பாதுகாப்பு இன்னும் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இதுவரைக்கும் எந்த பிரதிநிதி கதைச்சிருக்காங்க? இப்போ இன்னைக்கு நான் அன்னைக்கு ஒரு நம்ம பேசிக்கிறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட கடந்த வாரம் அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் சதர்ன் ப்ராவின்சஸில் இருக்கிற தனியார் தோட்டங்களில் மலையக மக்கள் எதிர்நோக்குற மிகப்பெரிய சவால்கள் சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. மிகவும் அதிர்ச்சி அளிக்கிற ஒரு ரிப்போர்ட். ஸோ அது ஊடகங்கள் வாயிலாக நிறைய வந்துருந்துச்சு, நிறைய பேர் அதை வாசிச்சும் இருப்பாங்க. ஸோ இப்போ சதர்ன் ப்ராவின்ஸ்லேருந்து உருவாகினவங்க தான் அமைச்சர் சாவித்ரி பால்ராஜ். அவங்க தான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அமைச்சரும் கேபினட் அமைச்சராகவும் இருக்காங்க. இப்போ இந்த தொழிலாளர்கள் சம்பந்தமா அவங்க பாராளுமன்றத்தில் எத்தனை பேருக்கு பேசியிருக்காங்க, இல்லாட்டி கேபினெட்ல எத்தனை பேருக்கு பேசியிருக்காங்க, இல்லாட்டி ஏன்னா அவங்க இப்போ இது நாங்கள் அந்த ஓசிஐ நாங்கள் வாங்கி கொடுத்த நேரம், தமிழ் முற்போக்கு கூட்டணி பேசி வாங்கி கொடுத்த நேரம் அதை இந்திய உப ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வழங்கி வச்சாங்க. அப்போ இந்திய வம்சாவளி பிரதிநிதிகளுக்கு அவர் பொன்னாடை போட்டு கௌரவம் செஞ்சாங்க. அப்போ இந்திய வம்சாவளின்னு பேசிட்டு வந்தவங்கள தான் சாவித்ரி பால்ராஜ் அமைச்சர் அவர்கள் இருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க பொன்னாடையெல்லாம் போத்துனாங்க அவங்க. சரியா? நான் என்ன சொல்றேன்னா
சொல்யூஷன் கொடுக்கணுன்றதை நான் அவங்கள்ட்ட இம்மிடியேட்டா கேட்கல. அட்லீஸ்ட் இந்த கன்சர்னை ரைஸ் பண்ணியிருக்கணும்ல. ஓ கண்டிப்பா. நான் வந்து அவங்களுக்கு இமீடியட்டா வந்து மாத்திரையில போயிட்டு எல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது. அதுதான் செய்யணும் கேபினெட் மினிஸ்டர். நான் அதை கூட செய்யணும்னு சொல்லுவேன். சரியா? அட்லீஸ்ட் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும், குரல் கொடுத்திருக்கணும் இல்லையா? அப்ப இதுதான் செகு இருக்கிற பிரச்சனை. இதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, தேசிய கட்சியை தாண்டி ஒரு முற்போக்கான பிராந்திய கட்சியோட மக்கள் இருக்கணும்ன்றதுக்கு நாங்க வலியுறுத்துறது காரணமே இதுதான். பிராந்திய கட்சிக்கு முக்கியத்துவம் வந்து அவங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு. எங்களுடைய கட்சி எடுத்தீங்கன்னா எங்களுக்கு வாழ்விட கல்வி வாழ்வாதார காணின்றது எங்களுடைய முதலாவது விஷயம். அதே நீங்க இந்த அரசாங்கத்தினுடைய மேனிஃபெஸ்டோல எடுத்து பாத்தீங்கன்னா அது இருக்காது. நாங்க ஒரு தனி சாப்டரா ஒரு தொங்கல்ல இருப்போம். சரியா? அப்ப அதனாலதான் மக்கள் ஒரு அலையில ஒரு நம்பிக்கையில நிச்சயமா வாக்களி. அது நான் வந்து மக்கள் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள்ல நிறைய பலர் இருந்திருக்கலாம், அவங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கலாம், அந்த மாற்றம் வந்து இவங்க மூலமா கிடைச்சிருக்கணும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால மக்களுடைய தேர்வுல நாங்க வந்து எந்த விதமான அவங்களுடைய பிரதிநிதிகளை அவங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி செய்யறவங்கள நாங்க வந்து கோயில் கேட்க முடியாது. ஆனால் இந்த அரசாங்கம் அதை வந்து செஞ்சிருக்காங்களான்றது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறி தான். சரி, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிற நேரம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சு. இப்போ இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி வந்தார் இல்லையா? ஆமாம். வந்த நேரம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த அரசாங்கம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. பிரதி அமைச்சர் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துக்கு இது நம்ம அரசாங்கத்துக்கு கீழே கட்டின வீடு அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறாரு. உண்மையிலுமே இந்த அரசாங்கம் அந்த வீடு கட்டி லிடஸ்டைல் வந்து திகாம்பரவானே அதை ஆரம்பிச்சு விட்டு திட்டம். அது பாராளுமன்றத்தில் சொல்றாரு தங்களுடைய அரசாங்கத்தை. அது வந்து அவங்களுடைய அரசாங்கத்தில் அந்த நேரம் வந்து 2019 அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கம்ப்ளீட் பண்ணிடல. இந்திய அரசாங்கத்தோட வந்து 2 விதமான வேலை. அது அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயு என்னன்னா, இந்திய அரசாங்கம் அந்த வீடை கட்டும், இலங்கை அரசாங்கம் அதுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கும். ஆனால் திகாம்பரம் அவர்கள் இருக்க நேரம் லிடஸ்டேலுக்கு வந்து இது கொடுக்கணும், இங்கே வீடு கட்டணும், அதுக்கான காணி விடுவிப்பு அதெல்லாம் வந்து அந்த நேரம் அவர் அதுக்கான கேபினட் அமைச்சராக இருந்த நேரம் அதை செஞ்சார். அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்தின் பிறகு இவங்கெல்லாம் வந்த பிறகு அதுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஃபண்ட் ஒதுக்கி அதுக்கு ரோடு போடுறது, தாப்பை கட்டுறது, கரண்ட் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, அந்த விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இதுக்கும் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அட்லீஸ்ட் அவங்க கொண்டுட்டு போயிருக்கலாம், அந்த லிடஸ்டேல் தோட்டத்துக்கு அவ்வளவுக்கும் காணி உறுதி பத்திரம் கொடுத்துட்டாச்சும் கூட்டு போயிருக்கலாம். சரியா? சும்மா டீ குடிக்கிறதுக்கு கூட்டு போனது வந்து யாருக்கும் இனிஷியல் போட்டாங்க. செய்தி வந்துச்சு, நம்மளுக்கு செய்தி வந்துச்சு. இப்போ உப ஜனாதிபதியை கூட்டிட்டு போயிட்டு என்பிபி அரசாங்கத்தின் கீழே கட்டணம் விட நம்மளே ஆச்சரியப்பட்டோம் வந்து. ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா, இந்திய அரசாங்கத்துக்கு முழுமையான உரிமை இருக்கு, ஏன்னா அது அவங்களுடைய ஃபண்டிங்ல கட்டப்பட்டது. ஆனா நம்ம நாட்டுல லோக்கல்ல வந்து நம்ம அதுக்கு பேரை போட்டுக்கிட்டதுன்னா அவ்வளவு பெரிய நல்ல பிராக்டிஸ். அது ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க. நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவ் பார்க்கணுமே. மக்கள் புரிஞ்சிருப்பாங்க, அட இவனுங்க நம்ம செஞ்சதுன்னு சொல்லி போன அரசாங்கத்துல 76 வருஷம் சாபம்னு சொன்னதை தான் இப்ப அவங்களோடதுன்றது அவங்க பேர் போட்டு எல்லா விஷயத்திலும் சாபத்தை காட்டி காட்டி. சிங்களத்துல ஒரு பழமொழி இருக்கு, சொல்லுவாங்க நமையண்ணி காகிதம் ஹமையண்ணி காகிதம்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது வந்து எவன் கஷ்டப்பட்டு தோல் சீந்த வேர்வை சிந்தி உழைச்சானோ அவன் பேர் போகாது, இதை போயிட்டு விரல் நீட்டி காட்டுறவன் பேர் தான் போகும் அப்படின்னு சொல்றது. அது வந்து ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு விஷயமா வந்து முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வந்து பேசியிருந்தார், தெளிவாக பேசியிருந்தாரு. இந்த மாதிரியான செயற்பாடுகள், இந்த அரசாங்கத்தினுடைய இந்த மாதிரியான செயற்பாடுகள் எவ்வளவு தூரம் நீடிக்கும் நினைக்கிறீங்க? இப்போது மலையக மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ நாட்டில் எல்லா பக்கமும் சில இஷ்யூஸ் பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாகவே. இப்போது இது எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கத்தை தாக்குப்பிடிக்க செய்யும் அப்படின்ற ஒரு நிலவரம் உங்கள் அரசியல் ஞானத்தின் நான் கற்றுக்கிறவங்க தான். பொருளாதார ரீதியா நிறைய விஷயங்கள் நீங்க பாப்பீங்களா, அது சம்பந்தமான நாலேஜ் இருக்கு. நாடை நாங்க அதை விட்டு பொருளாதார ரீதியா இந்த நாடு எங்கேக்கு போகுதுன்ற ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? இப்ப அரசாங்கம் சொல்லுது திரைசேரியில் இவ்வளவு காசு இருந்துச்சு, அப்போது இத்வா வந்த நேரம் சொல்லிச்சு இல்ல அவ்வளவு காசையும் மக்களுக்கு கொடுக்குறோம் நாங்க. இப்பயும் அரசாங்கம் சொல்லுது எங்கள்கிட்ட இவ்வளவு சேவிங்ஸ்ல இருக்கு, ஆனா எந்த நடவடிக்கைகள்? உங்கள்கிட்ட கேட்கறது ஒண்ணுதான், டித்வா வந்த பிறகு இந்த நாட்டில் இருக்க பெரிய பணக்காரவங்க அவ்வளோ பேரையும் சேர்த்து ஒரு டித்வா ரீபில்டிங்னு பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேஜ் அவ்வளோ பேரோட முகத்தையும் போட்டு ஒரு யூனிட் ஒன்று ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஃபண்ட் போகுது. அதுக்கு அது என்ன நடந்துச்சு, அந்த ஃபண்ட் எவ்வளோ யூட்டிலைஸ்? நேற்று முன்னாடி ஜனாதிபதி ஊடக பிரிவில் அந்த செய்தி அனுப்பியிருந்தாங்க, டித்வா நிதிக்கு வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ காலம் வந்துட்டு அப்போ வந்துட்டு இருக்கு. பட் இது வரைக்கும் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஜப்பான் தூதுவரை பார்க்குறதுக்கு மனோனா தலைமையில் நாங்கள் எல்லாருமே பெருந்தலைவர் அவர்கள் தலைமையில் அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து நிறைய இந்த டெம்பரரி டென்ட்ஸ்
தற்காலிக கூடாரங்கள் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம், உங்கள் மக்களுக்கெல்லாம் வந்திருக்கோம். நான் சொன்னேன் எங்களுக்கு இது மாதிரி ஒன்றுமே வரல, வெளிமடையில் அது ஏதோ யுஎன்னோட ப்ரோக்ராம் வந்தது ஒன்று மட்டும் வந்துருந்துச்சு. இன்னும் என்னோட மாவட்டத்தில் கிரஹேட் தோட்டத்தில் பாதிக்கப்பட்டவங்க வந்து திருப்பியும் அதே பாதிக்கப்பட்ட இடத்துல போய் தான் குடியே இருக்காங்க. மலைக்கு வெளியில வராங்க. மலையகத்துக்கு வந்து இந்த அனர்த்தம்ன்றது வந்து புது விஷயம் கிடையாது, பழகி போனது. அது வந்து எப்பயுமே இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஒன்று எடுக்கணும். நாங்களும் நினைக்கிறோம், இப்போ சிறுபான்மை மக்களுடைய அரசாங்கம்னு சொல்லப்படுற இந்த அரசாங்கத்தால் அதுக்கான செயல்முறை செய்வாங்களான்னு பார்த்தா மற்ற அரசாங்கத்தோடையாச்சும் நாங்கள்லாம் இருந்து ஃபைட் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணோம். இவங்களும் பண்ண மாட்டேன்றாங்க, இவங்களோட இருக்கவங்களும் பண்ண மாட்டேன்றாங்கன்றது ஒரு பிரச்சனை. இப்போ பொருளாதார ரீதியாக நீங்கள் கேட்டனால பொருளாதார முடிவுகள் எல்லாமே நாங்கள் வந்து இப்போ காட்டப்படுறது ஏதாவது நல்லா வந்தா அது வந்து நாங்கள் செஞ்சது, ஏதாவது பழச்சா அது ஹத்தஹாய சாப்பே அப்போ அப்படின்ற ஒரு ரெட்டாரிக்கில் தான் இது போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கிட்டத்தில் இந்த ஃபியூல் கிரைசிஸ் வந்த பிறகு, ஈரான் அமெரிக்கா பிரச்சனை வந்த பிறகு இப்போ வந்து ஒரு ஸ்பெக்குலேஷன் ஒன்று போகுது. டாலர்ல இருந்து வாகனங்கள் இந்த டாலர்லாம் வெளியில போகுது இந்த வாகனங்கள் இறக்குமதினால. ஸோ அதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நான் அப்போ நான் போயிட்டு அண்மை கால தரவுகள் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட $200 மில்லியன் வந்து வாகன இறக்குமதிக்காக போகுது. ஆனால் கிட்டத்தட்ட $650 மில்லியன் மேலே போகுது ஃபியூல் இம்போர்ட்டுக்காக. சரியா? அப்போ லீக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் இம்போர்ட்ல. ரைட்டா? அப்போ இப்போ இருக்கிற ஸ்ரீலங்கால ஒரு வாகனம் வச்சுக்கிறதுன்றது ஒரு லக்ஸரி கிடையாது, அது ஒரு அத்தியாவசியமானது எல்லா குடும்பங்களையும். ஏன்னா இப்போ வளர்ந்து வர அபிவிருத்தி அடைஞ்ச வர நாடுகளையும் சமூகங்கள் இதுலையும் ஒரு வாகனத்துல வர்றதுன்றது ஒரு அத்தியாவசியமானது. ஒரு வாகனம் வச்சுக்கிறது வந்து அந்த பிரதேசத்துக்கும் அத்தியாவசியமானது, குடும்பங்களுக்கும் சரி. அப்ப இவ்வாறான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இமீடியட்டா கொண்டு வரனால கிட்டத்தட்ட நம்ம ஒரு டொயோட்டா ரேஸ் இருக்குல்ல, அது ஆல்ரெடி 99.99% விலை வரி அதிகரிப்பு, மார்க்கெட் பிரைஸை விட ஜெனரலா இருக்கிற பிரைஸை விட அது அதிகரிப்பு. அது அதிகளவான வாகனம் சேல் ஆகுனால நான் சொல்றேன். அது இப்போ வர்ற இந்த டாக்ஸ் ரிவிஷனோட கிட்டத்தட்ட 120% இருந்தது 140% போகுது. ஸோ அரசாங்கத்துக்கு போன முறை வந்த வருமானம் கிட்டத்தட்ட $900 பில்லியன் முழுக்க இந்த வாகன இறக்குமதியில வந்தது. இப்போ நீங்க இந்த வாகன இறக்குமதியை மட்டுப்படுத்துறதுக்கு வட்டி வீதங்களை கூட்டி இந்த இதுகளெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வர நேரம் மார்க்கெட்ல ஒரு பேனிக் சிச்சுவேஷன் ஒன்று வரும். ரைட்டா? அப்ப அதனால நாம என்ன, இப்ப 3/2 பெரும்பான்மை இருக்கு. பொருளாதார நிபுணர்கள் அவ்வளவு பேருமே அவங்களோட தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் எல்லாமே இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எனக்கு தெரியல, நீங்க சொல்ற மாதிரி பேராசிரியர்களா பேரளவில் ஆசிரியர்களான்றது நம்மளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பொருளாதார கொள்கையாக்கத்துல மக்கள் மீது வரி சுமையை சுமத்தி, ரைட்டா, இப்ப நீங்க ஃபுல்லா டிஜிட்டல்ல இருக்கீங்க, நீங்க விரும்பியோ விரும்பாலோ கிளவுட் ஸ்டோரேஜ் உள்ளுக்கு போகணும். உங்களுக்கு ஜூலை மாசத்துல இருந்து 18% உங்களுடைய கிளவுட் ஸ்டோரேஜ் வரி அதிகரிக்குது. அது சாதாரணமா ChatGPT பாவிக்கிற யங்ஸ்டரா இருக்கட்டும், ஜெமினாய் பாவிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு என்னது நெட்ஃபிளிக்ஸ் பார்க்குறவரு, அமேசான் பிரைம் பார்க்குறவங்க, இவங்க அவ்வளோ பேருடைய ரேட்டுமே 18% கூட போகுது. சரியா? இப்போ இந்த 18% கூடுறதுல நம்மளுக்கு இங்கே அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருந்து கூட்டுனா பரவாயில்ல. ஆல்ரெடி வெட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இன்கம் டேக்ஸையும் இன்கம் பண்ணுறீங்க, கார்பரேட் டேக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, கேபிட்டல் கெயின் டேக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல 60 ரூபாயை நீங்கள் வரிக்கு கட்டிட்டீங்கன்னா 40 ரூபாயில வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதையும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? இன்கம் டேக்ஸ்னா அதுலேயும் ஒரு புடுங்கன்னு பிடிக்கிறீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இந்த நிதி கொள்கை முகாமைத்துவத்தில் தான் ஒரு மிக ஆட்டவே இயலாது 20 வருஷத்துக்கு இவர் தான் ஜனாதிபதினு சொல்லி வந்த கோட்டாபய ராஜபக்ஷ பாதிக்கப்பட்டாங்க. சரியா? ஏன்னா இந்த நிதி முகாமைத்துவம் வரி கொள்கையில், இப்போ இந்த அரசாங்கமும் இந்த நிதி முகாமைத்துவத்திலையும் வரி கொள்கையிலையும் மிகப்பெரிய யூ-டர்ன்ஸே எடுத்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு 2 இம்போர்ட் கம்பெனிஸ் தான் நாங்க சஜஸ்ட் பண்ண, நாங்க குறை சொல்றது மட்டும் இல்ல, நாங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணுமே, ஆனா ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்ல அவங்களுக்கு. நாங்க ஏத்துக்க மாட்டாங்க, ஆனாலும் மக்களுக்கு தெளிவூட்டணுமே. அதனால நான் அரசாங்கத்துக்கு சொல்லல, மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன்.
இந்த இப்போ சைனீஸ் இப்போ இவங்க இப்போ சைனாவுடைய ரொம்ப நிலவேந்தன கேபிட்டல் இந்த கம்யூனிஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சைனாவில் வந்து கம்யூனிஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் அங்கே இருக்கிறது அங்கே இருக்கிற எலிமெண்ட் வந்து முதலாளித்துவ எலிமெண்ட், கம்பெட்டிட்டிவ் மார்க்கெட். எங்களுடைய தலைவர் மனோகணேசன் உட்பட நாங்கள் அவ்வளோ பேருமே விரும்புறது ஒரு மார்க்கெட் எக்கானமியை உருவாக்கணும். மார்க்கெட்டில் எல்லாமே ப்ரைஸ் இருக்கட்டும், கன்சியூமர் டிசைன் பண்ணட்டும், எதை நாங்கள் எடுக்கிறது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம் பால்மா. பால்மாவை இப்போ இம்போர்ட் பண்ணுறது 2 கம்பெனி. இதே ஒரு 10 கம்பெனி இம்போர்ட் பண்ணாங்கன்னா என்னது கம்பெட்டிட்டிவ்னஸ் ஒன்று வரும். அப்போ இப்போ அவங்க கொடுக்க போகிற சீலிங் ப்ரைஸ் என்ன இல்லை, லோக்கல் மில்க் மேனுஃபேக்சரரை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் செஸ் டேக்ஸ், பாராடாரிஃப் டேக்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், அதனால ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கோம். பட் லோக்கலில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, 100 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய பாலை 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரியா? அந்த கார்பரேட் வந்து அதிக லாபம் ஈட்டதை தாண்டி அங்கிற உற்பத்தியாளர் விவசாயியோ இல்லாட்டி கன்சியூமரை வந்து அதுல நன்மையை அடையலை. இப்போ இறக்குமதி செய்யப்படுகின்ற பால் மாடை வெளியே கூட்டுனா லோக்கல் உற்பத்தி செய்யறது வந்து விலை குறைவா தானே கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதோட வைக்கிறேன். இப்போ அன்னைக்கு கிட்டத்தில் நான் ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று பார்த்தேன். அறுத்த ரிசர்ச்னு சொல்லி எங்களோட டீம் வந்து ஒரு இது ஒன்று பண்ணியிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரி, இப்போ நம்ம வீடு தட்டோம் அதெல்லாம் பற்றி கதைச்சோம் தானே. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு டாய்லெட் ஒன்று, அந்த டாய்லெட்டுக்கு நீங்கள் ஒரு காம்பவுண்ட் ஒன்று வச்சு மார்பிள் வச்சு வீடு கட்டணும். இதே நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதா இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இந்தியாவிலேருந்து நீங்கள் இறக்குமதி பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஷிப்புல் அங்கே நீங்கள் வாங்கி இங்கே வந்து போட்ட அடைஞ்சோன்னே 7 மடங்கால அதிகரிச்சிடும் அதோட ப்ரைஸ். ஏன்னா நம்மளுக்கு பாராடாரிஃப் இருக்குது. அதே இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ள மெக்கானிசம் நம்ம பாதுகாக்கணும் தானே, அதுக்காகத்தானே இந்த பாராடாரிஃபில் வெளிநாட்டிலேருந்து வந்தால் ஸ்ரீலங்கன் மார்க்கெட்டில் மேனுஃபேக்சரர் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, இது 7 மடங்கால அதிகரிக்கணும்னா அந்த விலைக்கு இவர் விற்பார். அது நீங்கள் இங்கே இருக்க லீடிங் பிராண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் போயிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன மார்க்கெட் கால்குலேஷன் சும்மா சரி பண்ணி பாருங்க. அப்போ நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு எக்கானமிகளுக்கு இருக்கோம்னா, நாங்கள் இப்போ இந்த அரசாங்கம் முதலாளித்துவத்தை எதிர்க்கிற அரசாங்கம், ரைட்டா? ஆனால் இந்த குரானிக் கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு அரசியல் தலையீடுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு முதலாளிமார் கொஞ்சம் பேர் வளர்றது அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த பாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் நடந்துட்டு. இதனால சாதாரண மக்கள் வரி கட்டி எல்லா விதத்திலையும், இப்போ நீங்களும் நானும் டைரக்டா இன்கம் டேக்ஸ் கட்டியிருந்தாலும் கூட நம்மளுக்கு தெரியாமலே மொபைல் டேக்ஸ்னாலும் சரி, போக்குவரத்துல டேக்ஸ்னாலும் சரி, எல்லாத்துலேயுமே அதிகரிச்சிருச்சு, இன்னும் அதிகரிக்க போகுது. உதாரணத்துக்கு நீங்க இப்போ ஊபர் ஒன்று போட்டு வாரீங்க அப்படின்னா இந்த 1ஆம் தேதிக்கு மேல ஊபருடைய அமௌண்ட் வந்து அதிகரிச்சு, நான் சும்மா ஜெனரலாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிதி முகாமைத்துவ பிரச்சனை வரனால அதே நேரம் சோஷியல் பிரச்சனையும் அதிகரிச்சுட்டே போகுது. இப்போ எங்களுடைய மக்களுக்கு இருக்க பிரச்சனை, வடகிழக்கு மக்களில் இருக்க பிரச்சனை, முஸ்லீம் மக்களுக்கு இருக்க பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே போகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரைட், அந்த ஏரியாவில் ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறோம், எல்லா மக்களும் வந்து ஜனாதிபதி துமா நீங்கள் நல்லா இருக்கணும். வேனை கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒன்று ஜனாதிபதி துமா ஐ லவ் யூன்னுலாம் சொன்னாங்க. அந்த ப்ரொபகண்டால நம்ம என்ன டைவர்ட் ஆகிடுறோம். ஆனால் ஃபண்டமெண்டல் பிரச்சனையை நாங்க புரிஞ்சுக்கணும். ஸோ செகு நான் என்ன சொல்றேன், இது மக்களோட பிரச்சனையா இல்லை அதை மக்களுக்கு புரியாததுனால அரசாங்கம் இதை அதுக்கு சாதகமாக பயன்படுத்துதான்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது வந்து நானே எனக்குள்ள கேட்டுக்கிறேன். இப்போ இவ்வளோ சொல்கிறாங்களே, இப்போ ஒப்போசிஷன் வந்து இவ்வளோ விஷயங்களை ஆதாரப்பூர்வமாக காண்பிக்கிறாங்க, ஆனால் அரசாங்கம் வந்து அதில் எதையாவது ஒரு நல்ல விஷயத்தை எடுக்கிறது இல்லை. இப்போது உதாரணத்துக்கு எடுத்து அரசடி சில்வா இவ்வளோ விஷயத்தை பொருளாதார ரீதியாக அவர் காட்டி கொடுக்குற நேரம் அவர் நிதிக்குழுவில் தலைவராக இருக்கிறாரு, அதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் கூட இவங்களுக்கு இல்லை. நம்மளுடைய நிதியை கையாளுறதுக்கு நாங்கள் ஒருத்தரை நியமிச்சிருக்கிறோம், அவர் சஜஷன் சொல்கிறாரு, அதை ஏற்றுக்கிறோம், அங்கேயும் ஏற்றுக்கிறாம ஒரு விமர்சனம் வருது இல்லையா? இப்போ இது அரசாங்கம் தனக்கு வாசி அப்படின்ற விஷயத்த மட்டும் போகுதா, இல்லை மக்கள் முட்டாள்களா இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. மக்களை பொறுத்த வரைக்கும் செகு அவங்க வந்து இப்போ ரொம்ப அலர்ட்டு. நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நாம் இப்போ முன்ன வந்து தான் ஒரு ரெட்டாரிக்கில் போகும், சரியா?
இப்படின்னா இப்படி தான், இந்த மாதிரினா இந்த மாதிரி தான், இந்த கட்சினா இந்த கட்சி தான், அந்த கட்சினா அந்த கட்சி தான். என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட ரீடிங் சரியாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து கட்சி சார்ந்த அரசியல் இந்த முன்னெடுப்புகள் வந்து மக்கள் மத்தியில் வந்து மிக மிக நலிவடைஞ்சிருக்கு. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த நாட்டுக்கும் அவங்களுக்கும் எது சரியாக வருமோ அதுக்கான வாய்ப்பை கொடுப்போம்னு பார்த்துருக்காங்க. இதுவரைக்கும் இலங்கை அரசியலில் எந்த காரணம் கொண்டு இப்போ நேபாளில் மாதிரியோ, பங்களாதேஷில் மாதிரியோ, பிலிப்பைன்ஸில் மாதிரியோ ஒரு அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஆர்மி அதிகாரம் பயன்படுத்தியோ இல்லாட்டி ராணுவ இல்லாட்டி ஒரு இன்சர்ஜென்சி மூலமாவோ அரசாங்கத்தை மாற்றின வரலாறு இலங்கைக்கு கிடையாது. ஈவன் நீங்க அரகலையில பாத்தீங்கன்னா கூட அரகலை பண்ணாங்க, கோட்டாபய ராஜபக்ஷ போனாங்க, அடுத்த ஒரு எலெக்ஷன்ல தான் அனுரகுமார திசாநாயக்க தலைவராக்குனாங்களே தாண்டி அவங்களா வந்து மக்களா வந்து அதை இவர் தான் வரணுன்றத வந்து ஒரு அந்த டெமோக்ராட்டிக் பிராக்டிஸுக்கு எகெயின்ஸ்டா போயிட்டு அவங்க செஞ்சது கிடையாது. இதுதான் வரலாறு இலங்கையில். ஆனா அப்படி இருக்க சந்தர்ப்பத்துல அதனால தான் நான் சொல்றேன், இலங்கை மக்கள் ரொம்ப ரொம்ப அவதானமானவங்க. இப்போ ஏனைய இவங்கள மாதிரி இவங்களை வந்து நம்ம அந்த இப்படி நம்ம நிகழ்த்திட்டு போயிடலான்றது சில குறிப்பிட்ட சில பேர் இருப்பாங்க. ஒரு பாப்புலிஸ்ட் தியரிக்கு போகிறது, அது நீ டெமோக்ரஸியில் எல்லா விதமானவங்களும் இருப்பாங்க, அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து ஒரு தவறுதலான ஒரு புரிதல் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க அரசாங்கம் மக்களுக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தவறுதலான புரிதல் எப்படி போகுதுன்னு. நாம் இப்போ அன்னைக்கு கிட்டத்தட்ட ஜனாதிபதி நான் நினைக்கிறேன் மாத்தளையில் போயிட்டு என்னோட டிஸ்ட்ரிக்ட் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போய் நாங்கள் அரசாங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறோம், உங்களுக்கு வந்து மலிவான விலையில் வந்து டீசல் பெட்ரோல் கொடுக்குறோம், கிட்டத்தட்ட 100 ரூபாயோ 200 ரூபாயோ நாங்கள் சப்சிடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இந்த சப்சிடி கொடுக்குறனால சேகோ யார் அதில் கூடுதலாக பெனிஃபிட் அடைகிறான்னா, ஒரு பென்ஸ் காரு, ஒரு தனியான காருகள் வச்சுருக்கவங்களுக்கும் ஒரே அளவான சப்சிடி போகுது, ஒரு ஆட்டோ பைக் வச்சு இல்லாட்டி பஸ்ஸில் போகிறவருக்கும் ஒரே அளவான சப்சிடி தான் போகுது. நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா, நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஹர்ஷடி சில்வா அவரும் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், மார்க்கெட்டுக்கு விட்டுருவோம், மார்க்கெட்டில் டிசைட் த ப்ரைஸ். இப்போ கிட்டத்தட்ட அஸ்வஸ்து மேலே ஒரு 16 லட்சம் 18 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்சிடியை கொடுப்போம். சரியா? ஊபர் ஓடுற இல்லாட்டி பைக் ஓடுற இல்லாட்டி ஆட்டோ ஓடுற இல்லாட்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஓடுற சர்வீசஸ்க்கு அவங்களுக்கு சப்சிடி கொடுப்போம். இந்த சப்சிடியை வச்சு நீங்க கிட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு பேனிக் சிச்சுவேஷன்ல தானே இருக்கோம், நம்ம யதார்த்தத்தை பேசிக்குவோம். சில நேரம் நம்ம பேசுறது வந்து ஒரு விமர்சனத்துக்கு வரலாம். அண்மையில ஏப்ரல் சீசனுக்கு நூறுலேக்கு வந்தவங்களோட என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அதிகளவானவங்க வந்திருந்தாங்க. ஆனால் நாங்கள் எப்படி இருக்கோம், ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல இருக்கும், குளோபல் கிரைசிஸ், ஃபியூல் கிரைசிஸ்ல இருக்கும். வந்திருந்த வாகனத்தில் ஒரு 10 வாகனம் வந்துச்சுன்னா அதில் ஒரு 4 வாகனம் ஹை லக்ஸரி வெஹிக்கிள், ஒரு லிட்டருக்கு 4 கிலோமீட்டரோ இல்லாட்டி 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டருக்கு உள்ளால போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ். ஸோ அந்த லக்ஸரியை ஓன் பண்ணக்கூடியவங்களுக்கும் இதே ஃபியூல். நம்ம ஆட்டோவில் பஸ்ஸில் தொத்தி போயிட்டு இல்லாட்டி ஒரு 4 பேர் சேர்ந்து ஒன்றா ஆட்டோ கிராமத்துக்கு போகிறவங்களுக்கும் ஒரே கன்சர்ன், ஒரே இது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் என்னென்னா, இங்கே வந்து நம்ம ஒரு செலக்டிவ் மெத்தடாலஜி ஒன்று யூஸ் பண்ணணும். இதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பொருளாதார ரீதியில் இவங்க சொல்கிற எந்த ரிட்டாரிக்கும் வந்து ஏற்படாதுன்னு. இப்போ இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்த்தா, இதை பற்றி கதைச்சா, இதை இருந்த அரசியல் தலைவர்களோ இல்லாட்டி இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்லாட்டி நாங்களோ கதைச்சா, அரசாங்கத்தோட ஒரு டீம் ஒன்று வந்து அதுக்கு அட்டிச்சு அந்த அப்படி ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி கொண்டு வருவாங்க. நான் சொல்லலை, அது அவங்களுடைய அரசியலில் நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு சரின்னு சொல்லி நீங்கள் வாதாடலாம், அவங்களுடைய நிலைப்பாடு சரின்னு சொல்லி அவங்க வாதாடலாம். எண்ட் ஆஃப் த டே மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கறது நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நான் அதில் குறை சொல்லலை. ஆனால் அந்த நல்லா பண்றேன்ற பேர்ல நம்மளை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்கன்றதையும் நான் சொல்றேன். சரியா? அப்ப அதனால இது நாம எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு நம்மள 2027-28க்கு கொண்டுட்டு போவோம். ஏன்னா IMF சப்போர்ட் இருக்கிறதையும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நேவிகேட் பண்ணிடலாம். ஆனா இதை தாண்டி போறக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வரும்ன்றது என்னுடைய கருத்து. இப்போ நீங்க ஒரு சட்டத்தை நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேரம் போறதே தெரியாது. இப்போ நீங்க ஒரு சட்டத்தரணியா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு வாசகம் தான் சட்டம் எல்லாருக்கும் சமம்.
எல்லாருக்கும் பொது. அந்த சட்டம் சமனாக இருக்கிறதா? அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சியினுடைய செயலாளர் வந்து சொல்கிறாரு, அங்கே அவங்கள தண்டிக்க போகிறோம், இங்கே தண்டிக்க போகிறோம், வழக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய முடிவை கூட அவர் சொல்கிறாரு. இந்த நிலக்கரி தொடர்பாக இருக்கிற ஆணைக்குழு முடிவை கூட அவர் சொல்கிறார். இப்போ அந்த குழு கூட அது தொடர்பில் விமர்சனங்களை தெரிவிச்சிருந்தது. இப்படி இருக்கிற நேரம் அரசாங்கத்தினுடைய இந்த சட்ட கையாளுதல்கள் எல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? அரசாங்கம் இல்லை நீதிமன்றத்தை சுயாதீனமாக இயங்க விடுதா இல்லையான்றது கேள்வியும் அங்கே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு விமர்சிக்க முடியாது சில விஷயங்களை. ஆனால் தண்டனைகள் அது இது வழங்குற நேரம் ஒரு போக்காக இருக்குது, பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரியாக புரியுது. இல்லை, இந்த ரூல் ஆஃப் லா அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமன்றது தான் அதனுடைய கான்செப்ட். அதுக்குள்ள நிறைய பகுதிகள் இருக்குது. பட் இதனுடைய சாராம்சம் வந்து அதுதான். ஆனால் நான் சொல்லலை இந்த கரப்ஷன் சார்ஜஸில் இருக்கவங்கள, இல்லாட்டி முறைகேடுகள் செஞ்சவங்கள, தவறுகள் செய்கிறவங்கள தண்டிக்கிறது அரசாங்கம் நிறுத்தக்கூடாதுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். அது உண்மை, சரியா? அதே நேரம் அரசாங்கம் சைடில் இருக்கிற சில குளறுபடிகள் இருக்கு. உதாரணத்துக்கு நான் விரல் விட்டு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், இந்த கண்டெய்னர் 300 பாய்ச்சல், அதுக்கப்புறம் இந்த நிலக்கரி ஊழல், அதுக்கப்புறம் இந்த கொமோடிட்டி இம்போர்ட்டில் வந்த ஊழல்கள், அதுக்கப்புறம் சபாநாயகர் மேலே வச்சிருக்க ஊழல் குற்றச்சாட்டுகள், சரியா? அதே நேரம் இப்போ அண்மையில் வெளியான 2.5 மில்லியன் ஸ்கேம், அது ஹேக்கர் தான்றாங்க. ஒரு சாரார் சொல்கிறாங்க இல்லை இது ஆஸ்திரேலியாவுக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சட்டம் அனைவருக்கும் சமன் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்களுக்கும் அரசாங்கத்துக்கு எதிர்கட்சியில் இருக்கவங்க மேலே எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு முழு வீழ்ச்சியை பயன்படுத்தி செய்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு வீழ்ச்சியில் இதையும் செய்யணுன்றது, அப்போ தான் இந்த ரூல் ஆஃப் லான்றது வந்து அப்பஹோல்டு பண்ணப்படும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு செலக்டிவ் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு தெரிவு செய்யப்பட்டவங்களுக்கு இதுவும் தெரிவு செய்ய சில பேருக்கு வந்து ஒரு மெத்தனை போக்கும் காட்டுற நேரம் மக்களுக்கு இந்த சிஸ்டம் மேல உள்ள நம்பிக்கை இன்னும் நலிவடைஞ்சிடும். அதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு போனா அவங்களுக்கு நீதி கிடைக்கும்ன்றது வந்து ஒரு கேள்விக்குறி ஆகிற நாடுல, சரியா, சட்டமும் ஒழுங்கும்ன்றதை தாண்டி நீதின்றது ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள உள் வந்துடும். இதுதான் எங்களுடைய ஃபைண்டிங்ஸ். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, நான் என்ன அரசாங்கத்திலையும் சரி, இந்த நிறைய அட்வொகேட்ஸ் இருக்காங்க இது சம்பந்தமாக அட்வொகேட் பண்ணுறவங்க, அவங்கள்ட்டையும் நான் கேட்டுக்கிறது ஒன்று தான், இது சம்பந்தமான விடயங்களை பேசுகிற நேரம் முழுமையாக சரி நம்ம சொல்லுவோமே, கடந்த அரசாங்கங்கள்ல இருந்த ஊழல்களை பதிவு செஞ்சு இதாகிறப்ப நிறைய கேசஸ் கூட நல்லாட்சி காலத்துல வந்து போட்ட கேசஸ் தான் இப்போதான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ இப்போ இந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கைகள்லாம் எடுத்து செய்யற விஷயங்களை இன்னும் துரிதக்கடில படுத்தி அவங்களுக்குள்ள வர்ற, ஏன்னா நான் சொல்றேன், இப்போ நீங்க சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா சேகு நீங்க ப்ரூவ் பண்ணணும். இல்ல நீங்க என்னதான் குறைகள் சொன்னாலும் நான் தெளிவான ஆளுன்றதை நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் உங்களோட தான் இருக்கு, அலிகேஷன் பண்றவங்கள்ட்ட கிடையாது. ஸோ இங்கே அரசாங்கம் வந்து அவங்களுடைய அந்த செலக்டிவ் ஜஸ்டிஸ் சிஸ்டம் மாற்றி இப்போ நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம சொல்லுவோம், இப்போ டில்வின் சில்வா அவர்கள் பலவத்தையில் தான் அரசியல் தீர்மானங்கள், நீங்கள் பலவத்தையில் எடுத்தாலும் சரி கஹவத்தையில் எடுத்தாலும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த சிஸ்டம் வந்து மாத்திரம்னு சொல்லித்தானே நம்ம வந்தோம் ஆட்சிக்கு. அந்த சிஸ்டம் மாறுதல் உண்மைக்குமே வந்துருச்சா அப்படின்றது நம்மளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வி. கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிகிறேன். நம்ம சிஸ்டம் சேஞ்சுன்னு வர நேரம் இப்போ சிறுபான்மை மக்கள், அது முஸ்லிம்களாக இருக்கலாம், வடகிழக்கில் இருக்க தமிழர்களாக இருக்கலாம், ஈழத்தமிழர்களாக இருக்கலாம், இல்லாட்டி மலையக தமிழர்கள், இந்திய வம்சாவளி தமிழர்களாக இருக்கலாம், நம்ம எல்லாருக்குமே காட்டப்பட்ட ஒரு விடயம், கடந்து வந்த சுதந்திர இலங்கைக்கு பிறகு வந்த அவ்வளோ அரசாங்கங்களும் ஏதோ ஒரு விதத்துல இந்த சிறுபான்மை சமூகத்தை நசுக்கி தான் வந்திருக்காங்க. ஆனால் எங்களுடைய, அதாவது இப்போ இருக்கிற என்பிபி அரசாங்கம், நாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யல, நாங்க வந்து உங்களோட இருக்கோம் அப்படின்னு. ஆனா சரி, நாங்க எங்களோட இருந்து எங்களுக்கான இந்த அரசியல் கைதிகள் விடுபட்டாங்களா? வடகிழக்குல நிலங்கள் விடுவிக்கப்பட்டுருச்சா? இந்த மலையகத்தில் வந்து எங்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட்டுருச்சா? முஸ்லிம்களுக்கு சமமான அங்கீகாரங்கள் வழங்கப்பட்டுருச்சா? அவங்களுடைய அபிலாஷைகள் தீர்க்கப்பட்டுருச்சா? இது அவ்வளவுமே ஒரு ஒரு
ஒரு கேள்விக்குறியா வச்சுட்டு நாங்கள் வந்து இல்லை இவர் வந்து எங்களோட கதைக்கிறாரு, கை கொடுக்குறாரு, தமிழில் பேசுகிறாரு, அந்த ஒரு சின்ன ஜோக்கை நடிச்சுட்டு போகிறாருன்றதுனா 2005 இருந்து 2015 வரைக்கும் மஹிந்த ராஜபக்சருடைய காலப்பகுதியிலும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. சரியா? அதே ரிப்பீட்டு தான் இப்போ ஆகுமே தாண்டி ஒரு கொள்கை ரீதியான மாற்றம் எங்களுடைய சிறுபான்மை சமூகத்துக்கு கிடைக்காதுன்றது என்னுடைய இறுதியான ஒரு கருத்தா பதிவு செய்ய விரும்புகிறேன். ரைட், நன்றி பரத் அருள்சாமி. உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய மகுடம் டிவி சார்பாகவும் எங்களுடைய சதுரங்கம் நிகழ்ச்சி சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய விஷயங்கள் பேச இருக்கு, ஆனால் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, ஆனால் நம்மளுக்கான நேரம் போதாது. அதனால் வந்து ரொம்ப லென்த்தியாக போனாலும் பார்க்குறவங்க குறைஞ்சி, அதனால் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் வந்து நிறைவு செய்கிறோம். உங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவைக்கு மகுடம் டிவி சார்பாகவும் சதுரங்கம் நிகழ்ச்சி சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்து நானும் ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஸோ மகுடம் டிவிக்கும் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நல்லது, நன்றி 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 உங்களுக்கு. இது சதுரங்கம். ஒவ்வொரு வாரமும் இப்படியான அரசியல் தலைமைகள் அரசியல் விடயங்களை பேசக்கூடியவர்களை அழைத்து எங்களுடைய நிகழ்ச்சியிலே நாங்கள் கருத்துக்களை பதிவது வழக்கம். சமகாலம் தொடர்பிலே பேசி இருக்கின்றோம், சமகால அரசியல்கள் தொடர்பிலே பேசியிருக்கோம். நிறைய இருக்கிறது. மலையக மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு இந்த ஒரு மணித்தியாலம் போதாது, இல்லை ஒரு நாள் போதாது, எதுவுமே இல்லை. எல்லா இடங்கள்லையும் மலையக மக்கள் தாக்கப்படுறாங்க. வாழ்வதற்காக ஒரு குடிசையை கட்டுறதுக்காக கூட தாக்கப்படுற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விடிவு என்று கிடைக்கும், வெறுத்திருந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். அடுத்த வாரமும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். நான் சேகு. நன்றி, வணக்கம்.